2026ஆம் ஆண்டுக்கான விடுதலை சுவிசேஷ ஊழியங்களால் நடத்தப்பட்ட எழுப்புதல் வாலிபர் முகாம் அபிஷேக கூட்டமாக ஏசாயா 60:1 வசனத்தின்படி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற கருப்பொருளில் கடந்த 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் தர்மபுரம் கட்டைக்காடு பகுதியில் மிகவும் உற்சாகமாகவும் தேவனுடைய பலத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஜெபத்தோடு நடைபெற்றது. முதலாவது, தேவனுடைய அபிஷேகம் என்றால் என்ன? தேவன் யாரை அபிஷேகிக்கிறார்? அபிஷேகம் பெற்ற பின் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? தேவன் யாரை தேடுகிறார்? ஊழியத்தில் வாலிபர்களின் பங்கு என்ன என்றவாறான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் போதகர் எரேமியா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அநேக வாலிபர்கள் ஆர்வமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அநேகர் புதிய அபிஷேகங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். அந்நிய பாஷை வரங்களையும் இழந்து போன அபிஷேகங்களையும் மீண்டுமாக பெற்றுக்கொண்டார்கள். கலந்து கொண்ட வாலிபர்கள் ஒரு புதிய வாழ்க்கையையும் தேவனோடு ஒரு ஐக்கியத்தையும் புதிய ஜெப அனுபவங்களையும் பெற்றிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். வாலிபர்களுக்கான தனி ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டது. ஜெபம், வேதாகம வினாக்கள், குழு செயற்பாடுகள் மற்றும் சுவாரஸ்யமான பல விளையாட்டுக்கள் என மகிழ்ச்சியாக வாலிபர்கள் கலந்து கொண்டார்கள். தங்கள் வாழ்க்கையை தேவனோடு இணைத்து கொள்ள இந்த கூட்டம் மிகவும் பிரயோஜனமாக இருந்ததாகவும் அநேக சாட்சிகள் மூலம் தெரியப்படுத்தினார்கள். நல்ல பாஸ்டர் பிடிக்கும் ஏன்னா என்ன அறியாம அதில் ஒரு தடுமாற்றம் வரும், நடுக்கம் அப்படின்லாம் வந்து என்னடா இது வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு. வரவனும் இந்த கூட்டத்தை ஒரு அவசியத்தை பெற்றுக்கொள்ளணும் உண்டு. ஆனா நான் இப்ப முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுது மின்னல் பக்கத்து எனக்கு கண்களுக்கு வலிக்க மடிச்சது. என்ன அறியாமல் கருத்தலாம ஒரு ஆவியும் பலமையான நிரப்பி ஒரு அவசியத்தை வந்ததுக்காக என் தேவாலய ஒரு நிறுத்தி என்ன தரணும். கஷ்டப்பட்டேன். நான் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு வந்தேன். போன்ல இருக்க எல்லாம் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் அழிக்கணும் தான் நினைச்சுட்டு விட்டுருந்தேன். ஆனா ஏசப்பா நீங்க தொட்டனால உள்ளே இருந்து நான் அழிப்பேன். லட்சியம் கொடுங்க. ஒரு பாஸ்மெண்ட் அன்னி பாஸ் பேசுவேன். இந்த கூட நான் கலந்து போனேன். மென்னக்கிட்ட ஓடியது என்ன வேலை வந்து ஓடியது கூட ரெண்டா கலந்து போனேன். என் தேவனுக்கு பல மடங்கான பேர் பாசைட்ட சொன்ன போய் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மதிய உணவோடு விளையாட்டுக்கள், பல போட்டிகள் என மிகவும் உற்சாகமாக இந்த கூட்டம் நடைபெற்றது.
தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்த தேவன் கிருபையளிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீங்களும் இது போன்ற வாலிபர் முகாம்களில் கலந்து விடுதலையையும் சமாதானத்தையும் அபிஷேகங்களையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தேவன் கிருபையாக ஆசீர்வதித்து உங்களை காத்துக்கொள்வாராக.